பணம்ங்கிறது அவருக்கு ரெண்டாவது விஷயமா பார்க்குறாரு. நம்ம சமுதாயத்தில் நம்மளும் ஒருத்தன். குறைந்தபட்சம் ஒரு கடமை இருக்குது. ஒரு கலைஞனுக்கு சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை ஒரு கடமை இருக்குது. அதுக்காக பணத்தை வாங்கிட்டு எதையும் போட்டு நடிக்கக்கூடாது. ஒரு குத்துப்பாட்டில் நடிக்கக்கூடாது. ஒரு ட்ரக்கு மாஃபியாங்கிற மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாது. ஒரு படம் பார்க்க வரக்கூடியவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லணும். இல்லாட்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணும். குடும்ப உறவுகள் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி குறைந்தபட்சமாக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துக்காரு. சம்பளம் ஏற்றுறதில்ல, இந்த மாதிரியான படங்கள் நடிக்கிறதில்ல அப்படிங்கிற சில ரூல்ஸை வச்சுக்கிட்டு அவருக்கான ஒரு பாதையை போட்டு போகிறாரு. உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. ஓகே. ஆனால் அது வந்து சசிகுமார் ஒரு செட் ஆகுமா சார்? ஏன்னா அவர் எடுத்த சுப்பிரமணியபுரம் வந்து பாலிவுட் வரைக்கும் இன்ஸ்பிரேஷனாக போயிருக்கு. அது வந்து ஒரு பயங்கரமான அதிரடியான படம், ஆக்ஷன் படம் அது. இன்னொரு பக்கம் வந்து குட்டிப்புலி, இப்போ நம்ம பேசினதே அதுவுமே வந்து கத்தி கம்பு வாயில் கடிச்சிக்கிட்டு வேஸ்டியை கட்டி இப்படி தானே சார் இருந்து நம்ம அவர் அப்படி தான் பார்த்துருக்கோம். ரீசெண்ட் 2 படமாக தான் வேறு மாதிரி பார்க்குறோம். லாங் ரன்னுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக வரும். நீங்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, டிராகன் கூட எடுத்துங்க, லவ் எல்லா லவரை விட்டுருங்க, லவர், இந்த 4 படம், இந்த 4 படமுமே பேஸ் வந்து ஒரு ஃபேமிலி தான், ஃபேமிலி சென்டிமெண்ட் தான்.